கீர்த்தி சக்ரா விருது நம் நாட்டின் 2வது மிக உயரிய விருதா கருதப்படுது. அசோக சக்ரா விருது முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இந்த கீர்த்தி சக்ரா விருதானது இருக்குது. இந்த விருது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டுக்காக தன்னலம் இல்லாம, சுயநலம் இல்லாம தியாகம் பண்ணி ஒரு அசாத்திய செயல் பணிபுரிஞ்சவங்களுக்கு இந்த விருதானது கிடைக்கப்படுது. அது ராணுவத்தை சேர்ந்தவங்க, மற்றபடி பொதுமக்களா இருந்தா கூட அவங்க நாட்டிற்காக வீர தீர செயல் புரிஞ்சவங்களா இருக்கணும். நம் நாட்டின் ராணுவம், கப்பற்படை, விமானப்படை மற்றும் பேராமிலிட்டரி போர்சஸ் இவங்க எல்லாத்துக்குமே வீர தீர செயல், துணிச்சல் மிகுந்த செயல், ஏதாவது நம் தாய்நாட்டில் பெருமைப்படுத்துற விதமா ஏதாவது அசாத்திய செயல் புரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருதானது வழங்கப்படுது. 1952ஆம் ஆண்டுல இருந்து இந்த விருதானது வழங்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த விருதானது நம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? அது அவர் என்ன வீரமான செயல் புரிஞ்சாரு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்தியன் ஆர்மில 34 ராஷ்டிரிய ரைபிள் படைப்பிரிவை சேர்ந்தவர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்காம் அப்படின்ற பகுதியில பயங்கரவாதிகளோட தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு எதிரா இவர் போராடி தான் மேல குண்டடி பட்டும் 5 பயங்கரவாதிகளை சுட்டு கொன்னுட்டு தான் கூட இருந்த சக வீரர்களையும் காப்பாத்தி பேஸ் கேம்ப்ல வந்து சேர்த்திருந்திருக்காரு. இந்த தாக்குதல்ல இவருக்கு இந்த முகத்தாடையே கிழிஞ்சிட்டு போற அளவு குண்டடி பட்டிருக்கு. ஷோல்டர்ல எல்லாம் வந்துட்டு குண்டடி பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இந்த வீர தீர செயலை செஞ்சு 5 பயங்கரவாதிகளை கொன்னுட்டு தான் சக வீரர்களையும் காப்பாத்திருக்காரு. இந்த ஒரு வீர தீர செயலுக்காக தான் இவருக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருதானது வழங்கப்பட்டது. கீர்த்தி சக்ரா விருது பெற்றவங்களுக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும்? கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஒருவருக்கு மத்திய அரசு மூலமாகவும் மாநில அரசு மூலமாகவும் அவங்களுக்கு ரொக்க பரிசா பணமா மத்திய அரசு கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 35 லட்சத்துல இருந்து 51 லட்சம் வரைக்கும் அவங்க இதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அதோட நம் மாநில அரசானது 48 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ரொக்க பணமா கொடுப்பாங்க. அதுதான் நம் தமிழ்நாட்டின் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அவரை நேர்லயே கூப்பிட்டு குடும்பமா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்தி அவங்களுக்கு 48 லட்சம் கொடுத்ததை நீங்களே பார்த்திருப்பீங்க. இது போக சென்ட்ரல் கவர்மெண்டால மாதம் மாதம் உதவித்தொகையா 2100 ரூபாய் அவர் வாழ்நாள் முழுவதுமே வழங்கப்படும். இன்னும் அவர் வேலை பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீரதீர செயல்னால அவரால் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் டிசேபிலிட்டி ஆயிட்டார்னா அவருக்கு அந்த டிசேபிலிட்டியை பொறுத்து அவருக்கு கூடுதலாக மாத ஓய்வூதியம் கூட வழங்க வாய்ப்பு இருக்குது. இது போக அவருக்கு நம்ம இந்தியாவில் எந்த பகுதியில் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ் ஏசியில் அவருக்கும் அவர் கூட போகிற யாராவது ஒரு நபர், அவரோட மனைவியாக இருக்கலாம், இல்லை அவர் தாய் தகப்பன் யாராவது இருக்கலாம், இவங்க 2 பேத்துக்குமே டிக்கெட் கட்டணத்திலிருந்து 75% தள்ளுபடி கிடைக்கும். இப்போ ஒரு டிக்கெட் 2000 ரூபாய் அப்படின்னா அவருக்கு 500 ரூபாய் தான். மேலும் விமான பயணம் கூட அவருக்கு சிறந்த தள்ளுபடியோட கிடைக்கும். மேலும் இந்த கீர்த்தி சக்ரா விருது பெற்ற நபரோட குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே மருத்துவ வசதிகள் அனைத்து இலவசமா செய்து தரப்படும். இவரோட பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படும்.